ஹலோ, குட் மார்னிங். மணி 5:10. இன்றைக்கி ரெகுலராக பால் பீச்சுற பசங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டாங்க கல்யாணம்ட்டு நேற்று நைட்டே. இப்போ கடுத்துற வேலைக்கில்லை. இன்னொரு பையன் இருக்கிறான், இருந்தாலும் ஹெல்ப்புக்கு நாம் தான் போகணும். இன்னைக்கு கொஞ்சம் வாசத்தொளிக்கும். வாசல் போட்டுட்டு வந்து வீடியோவே எடுக்கிறேன். மூணு மாடு தவிடு காட்டிட்டு மதியத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சு போட்டு பாருங்கள், தீன் போட்டாச்சு. மீன் போட்டாச்சு, தீன் போட்டு குருவியெல்லாம் சூப்பராக கற்றுது. நேரத்துக்கு பாருங்கள், மணி 5:25 தான் ஆகுது. நல்லா வெடிஞ்சிருச்சு. வாசு தொளிச்சாச்சு. இந்த கோலம் போடல, ஈரமாக இருக்குதுன்ட்டு. பால் பீச்சிட்டாங்க. பால் நான் பீச்ச மாட்டேன், வரும் பசங்க பீச்சு. ஒரு பையங்க இருக்கிறனால அவன் பீச்சிட்டான். வாசு தொழிச்சுட்டு போட்டு போர் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இப்போ பெரிய தம்பி எந்திரிச்சிட்டார் பாரு. தண்ணி உணர்த்துன்னு தான் கோலம் போடும். போய் டீ வைக்கலாம். டீ வைக்க வந்துட்டேன். சர்க்கரை போட்டுக்கணும். டீ வைக்க வந்துட்டேன். டீ ரெடி. மழை லேசாக தூரிட்டு போங்காட்டி பூ பாருங்கள், அவ்வளோ ஒரு மனதெல்லாம் சூப்பராக இருக்குது. மொக்கு பாரு, அப்போல்லாம் கல்யாணத்தை பார்த்திங்கன்னா இதைத்தான் நம்ம சடைக்கு கோர்ப்பாங்க. எனக்கு தெரியும், பார்த்துருப்பேன். அது பாருங்க, ஒவ்வொரு பின்னுறப்போ இதில் வச்சு கோர்த்து அழகாக இருக்குது. பார்த்தா சடை சூப்பராக இருக்குது. சின்ன அரும்பா பெரியம்மா உள்ள கல்யாணத்தப்போல்லாம் அப்படி தான் பண்ணாங்க. அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இப்போ தான் விதவிதமாக கலரை அடித்து பூ வைக்கிறாங்க. இது பாருங்க, சூப்பராக இருக்குது. ஒரு கருணக்கு மொக்கு நிறைய இருக்குது. செடி இப்படி இந்த பூ அப்படித்தான் நிறைய பிடிச்சிருச்சு. தண்ணி உடையில் கூட இப்படி இல்லை. நம்ம மழை துறையில் பார்த்திங்கன்னா நிறைய மொக்கு. அந்த பூ கூட இதுதான் நல்ல மனம் பாருங்க. நந்தி பூ ஆரம்பிச்சிட்டாங்க, தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு இன்றைக்கி பச்சரிசி இல்லைன்ட்டு இப்போ அரைச்சேன் மிக்சியில். அது அவசரமாக வெடிஞ்சிருன்ட்டு வெடியாதுக்கு முன்னே கோலம் போட்டுருவேன். அதுக்கோசரம் பாருங்கள், எவ்வளோ அரிசி முழுசாக போட்டு அரை அரிசியை போட்டாச்சு. மிக்சியில் தான் அரைப்பேன். இங்கே பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. மாடெல்லாம் கட்டிட்டு வந்துட்டேன். மணி 7:20. அது ரெடியாக. இன்றைக்கி தம்பி ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கி டிஃபன் செய்யலான்ட்டு உருளைக்கிழங்குக்கு திருப்பி வச்சுருக்கிறேன். போட்டு வச்சுட்டு போயிட்டேன். எங்கள் மாமியை ஆஃப் பண்ணிட்டாங்க. பூரிக்கு மாவு பேஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக தம்பிகளுக்கு இட்லி ஊற்றிக்கலாம், அதனால் கொஞ்சமாக மாவு பேஞ்சு மட்டன் தேங்காய் போட்டேன். கறி மசாலா மறைச்ச போடுங்க. தேங்காய் சட்னிக்கு கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, உப்பு போட்டுக்கிறேன். கடலை சட்னி அரைச்சிக்கலாம். 2வது டீ எடுத்துட்டு கிளம்பி வச்சு இதாம்மா வச்சுட்டு போங்க. கிளம்பு போகலாம். கார்லேயே போனாலும் துணைக்கு ஒரு ஆள் தம்பி. டீ கொடுத்துட்டு
வந்து வதக்கிட்டு, இது உருளைக்கிழங்குக்கு பச்சை மிளகா போட்டு, இது பூரி பாருங்க வெங்காயம், வரமிளகா அரை மிளகா தான் தம்பி காரம் இல்லாமல். ஊற்றி வச்சு இது கடலை மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கோம். உப்பு போட்டுக்கலாம். அது தக்காளி உனக்கு கிளி போட்டேன். பூரிக்கு ரெண்டுமே உருளைக்கிழங்கு தான். இது சப்புன்னு மிளகாயே இல்லாமல் செய்கிறேன். ரெண்டு குருமாவே ரெடி. இது இட்லிக்கு, இது பூரிக்கு. தேங்காய் சட்னி காய்ச்சிக்கலாம். அரைச்சிட்டேன், மிக்சியில் தான் அரைச்சேன். டிஃபன் கொஞ்சம் பிடிக்காதவங்க, நானே சாப்பிட மாட்டேன், எனக்கே பிடிக்காது. பாருங்கள், ரைஸ் தண்ணிக்குள்ளே போட்டிருக்கிறேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் மட்டும் அரிஞ்சிருக்கிறேன், நான் உருளைக்கிழங்கு அரியும். ரசத்துக்கு புளி ஊறுது. இதுதான் டிஃபனே போடுறதில்ல நாங்கள் காலையில். கம்முன்னு சாப்பாடாக இருந்தால் எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம். இது 2 வேளை. பூரி கமுத்த ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் காயுது. சாப்பாடு வச்சு இதெல்லாம் ஒட்டிடுச்சு. கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இட்லி ஊற்றலாம். தம்பி ஸ்நாக்ஸ் ரெடி. பூரி குருமா, பூரிக்குள்ள ஊற்றாது, தனியாக தான் கொண்டு போகுது. திராட்சை. தம்பி ரெடி ஆயிடுச்சு. மணி 9. தம்பி வேன் வந்தாச்சு. பாய் தன்யா, பாய். பாய். ஓடிடு 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 ஓடி சீக்கிரம். அதுதானே கேட்டேன். தம்பி வேன் வச்சுட்டு அந்த குட்டியாவது கட்டலான்ட்டு தண்ணி குடிக்கிறது. குடிங்க குடிங்க. கண்ணுக்குட்டியோட பச்சை தண்ணி குடிக்கிறதுல பாருங்களேன். மாட்டு தீவனம் இருக்குது, அது இனிப்பாக இருக்கிறதுனால அந்த இதை போட்டுக்கிறது. குடிங்க தண்ணிக்கு. வெயிலில் கிடக்குறான். ஏம்மா இருடா, பாருங்க எப்படி. அழகிடி நீ.
பார்த்திங்கன்னா இது காலக்கண் தான், வேண்டான்னு விற்கலாங்கிறாங்க. ஆனால் ரொம்ப பாசமாயிருச்சு. ஏண்டி சூ பார் சச்ச சூறேன். போங்க. நான் வரைக்கும் வெயில் கிடந்தாத்தான் தண்ணி தாவ எடுக்கு பாரு. வர ஓய் இங்கே ஒரே சுத்து. வா இங்கே வாங்க, இங்கே வாடா. வரைக்கும் வெயில் இருக்குங்க எடுத்து குடிக்கிறாங்க. பார் 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 தள்ளி விட்ருப்பார். மாடு அவனே பையனே பிடிச்சிட்டு வந்துட்டான். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கண்ணுக்குட்டி மட்டும் முடிச்சு கட்டியிருக்கேன் பார். வெயில் ரொம்ப அடிக்குங்காட்டி இப்போ அந்த பையனே பிடிச்சிட்டு வந்துட்டான். கண்ணுக்குட்டி மட்டும்தான் சவுண்ட் விட்டுருக்குறாங்க. ஏப்பா ஏ எங்கே சுற்றி இருக்கிறவர் ஏண்டா. கண்ணுக்குட்டி பிடிச்சி இப்போ மாற்றி கட்டிட்டேன். மாடு தான் ரொம்ப வெயிலுக்கு தாங்கிறதில்ல. கண்ணுக்குட்டி கம்முன்னு மேய்ச்சிட்ருக்கு. நேருக்கு இடம் இருக்குதுனால மாட்டுக்கு மிஷினில் அரைச்சிட்டு கட் பண்ணி போடுறது மாடு சாப்பிட்டுக்குது. இவ 2 பேரும் சாப்பிட்றதே இல்லை பாருங்க. இந்த கத்தியில் கட் பண்ணி போட்டேன், சூப்பராக சாப்பிட்றாங்க. அப்படி எடுத்து சாப்பிட்றேன். அது ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால சாப்பிட்றதில்ல. நான் கண்ணுக்குட்டி தானே, சரி பொடியாக போட்டால் தான் சாப்பிட்ணுன்னு பார்த்தேன். சரி இப்படி கட் பண்ணி போடுங்காட்டி சாப்பிட்றாங்க. டீ கொண்டு வந்தேன். மணி 12:15. பயங்கரமான வெயில் நிற்கும். டீ கொண்டு வந்தேன்னா கொஞ்சம் நேரம் பார்க்குறது எப்படி வேலை. ஏன்னா நான் பட்டறை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். நான் மற்ற பக்கம் போய் நாங்கள் பார்த்ததில்லை. ஒவ்வொரு மொத்தம் ஒரு சூப்பராக செய்கிறாங்க. இப்படி இருக்கிற வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு இதாக சூப்பராக செய்யுங்க. மதிய சாப்பாட்டுக்கு தயிர் தாளிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன். வரமிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, சீரகம், 2 மிளகு ஊற்றலாம். நல்லா நெகுன்னு அரைச்சிடணும். தயிர் தாளிச்சிக்கலாம். போட்டுட்டு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்குதுக்கு. வால்வெல்லாம் போடணும் பாருங்க நீள நீளமாக. நல்லா வணங்கிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். தயிர் அதிகமாகிடுச்சு. ஆடை எடுத்து அதை வச்சிட்டேன்.
தண்ணியெல்லாம் முஸ்கலா கெட்டியா. அது கரண்டி போடாதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்குது. கரண்டி போட்டோம்னா தண்ணியாட்டம் வந்து நிற்கிது. ஏன்னா நம்ம பாலுக்கு நாம் எதுக்கு தண்ணி ஊற்றுறோம். இது எந்த பாலாக இருந்தாலும் நாங்கள் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டோம். அதான் 10 வருஷமாக பால் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ளே எல்லாருமே. 4-5 வீட்டுக்கார் ரெகுலராக வாங்கிக்குவாங்க. சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா அரைச்சி. நல்லா கொதி வந்துடுச்சு. ஆற்றுல உள்ள உட்காந்துருக்குங்க தயிர். நான் மதிய சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. வாங்க மதிய சாப்பாடு சாப்பிட்லாம். மணி 5:30, சந்தை கிளம்பியாச்சு. பாருங்க ஆயா கொஞ்சமாக வச்சுட்டு இருந்தாங்க. சரி வாங்கிக்கலாம்ப்பா, இதை விற்றுட்டு போகிறாங்கன்ட்டு 3 பீக்கங்காயுமே பச்சை மிளகாய் வாங்கிக்கிட்டேன். எவ்வளோங்க ஆயா பீக்கங்காய்க்கு? சரி 80. சரிங்க ஐயா, இல்லைன்னா அங்கே தான் போயிருப்பேன். 20 ரூபா கொடுங்க நீங்கள். சரியாப்பா சொல்லுங்க ஐயா. பாவா அது வேணால் நான் என்ன பண்ணுறேன். காயெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல சமோசா சாப்பிட்டு நல்லா கொதிக்கு வாங்கிட்டு வந்தேன். பருக்கி பண்ணு பொரி. ஏம்மா சுடுதுடியே கடத்தில் வச்சு தட்டடி இந்த பட்டு வேறு அண்ணன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் பாரு. அப்பாடி சுடுதுப்பா, எப்படி சுடுது வேறு அப்பாடி. வாங்க சாப்பிட்லாம். பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு கீரை பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட் டிஃபன் என் பொண்ணு தான் பண்ணிகிட்ருக்கு. இவங்க 2த்தையும் பார்த்துக்கிறது பாருங்களேன். 2 டடா மெதுவாக போகிறதில்ல. அச்சுமா எங்கே காருக்கு பின்னாடி போனீங்க காணா? அரிசிக்குட்டி வெளியே வாங்க. பட்டறைக்கு போகலான்னாங்க. நான் கீரை பறிக்க வேண்டி இங்கேயே வச்சு அது விளையாண்டு சொல்லி விட்டேன். இன்னும் வேகத்தை பாரு. இடமெல்லாம் கம்மியாக இருந்தால் வச்சு மேய்க்க முடியாது. 2 பேர் தீம் பாருங்களேன். ஏம்மா மெதுவாக வாங்க. சரி நாமளும் கீரை பொறிச்சிக்கலாம். காலையில் அதையெல்லாம் ரொம்ப டைம் ஆயிடுது. உங்களையும் பார்த்துட்டு கீரை பொறிச்சிக்கலான்ட்டு. ஹலோ வாங்க, டிஃபன் ரெடி பாருங்கள். இட்லிக்கு தக்காளி சாம்பார், தேங்காய் சட்னி. 2-3 பேர் சாப்பிட்டாச்சு. இது தம்பி 2 பேர்த்துக்கு தக்காளி சட்னி, அவங்களும் சாப்பிட்டாங்க. ஒயிட் ரைஸ் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒயிட் ரைஸ்க்கு தயிர், கொஞ்சம் ரசம். இன்றைக்கி ஐட்டம் கம்மி தான். ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தை, அதனால் இன்றைக்கி பப்ஸ் அதிகமாக வாங்கிட்டு வந்து எல்லோரும் அதிகமாக சாப்பிட்டாச்சு. அதை வர மீதி என்ன தான் நம்ம வடை பஜ்ஜி போண்டா சுட்டாலும் சந்தையில் வாங்கிட்டு வர சமோசா பக்கா சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.